இந்த பூவிலே ஒரு காலத்தில் தடம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் நீ காமரா போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா. சந்தோஷமாய் சொல்லுடாததா புயலும் வீச காணுடாததா இருளும் சூழ மூழ்கவே கப்பலும் மல்லும் அடிந்தும் என்று தஞ்சம் தன்னை தேடினர் க்ளோரியா அன்னை தஞ்சம் தன்னை தேடினர் க்ளோரியா. யாவருமே மேரிய மாதாவை கண்டு வணங்கினர் தாம் மேலும் நன்றி நவிழ்ந்தினர் தாம். மீண்டவர் யாவருமே மேரிய மாதாவை கண்டு வணங்கினர் தாம் மேலும் நன்றி நவிழ்ந்தினர் தாம். மாதாவா மேரியின் திருச்சந்நிதியை மடிந்தும் என்று தஞ்சம் தன்னை தேடினர் க்ளோரியா அன்னை தஞ்சம் தன்னை தேடினர் க்ளோரியா. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தடம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் நீ காமரா போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய். இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால்
இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக மழலை திரு அவையை வளர்த்தவள் அன்னை மரியாள் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு தாயானவள் தன்னுடைய உதிரத்திலே குழந்தையை சுமந்து அதை பெற்றெடுத்து அதை வளர்த்து அது குழந்தை பருவத்தில் இருந்து அது பள்ளி பருவத்திற்கு சென்று தொடர்ந்து அவை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் சந்தித்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய பயிற்சிகளை கற்றுத்தருகிறவள் ஒரு தாயானவள், ஒரு தகப்பனானவர். ஆண்டவருடைய தாயும் அப்படித்தான். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் தன்னுடைய தாய் தகப்பனோடு அவர் இருந்தார். 3 ஆண்டுகள் இறையாட்சி பணியை, தந்தையினுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றினார். இறையாட்சியை கட்டி எழுப்பினார். இந்த இறையாட்சியை கட்டி எழுப்பதான் இரவு முழுவதும் அவர் ஜெபம் செய்து 12 திருத்தூதர்களை, சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் கொடிய நஞ்சை கொடுத்தாலும் சேதம் விளைவிக்காது என்கிற அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து இருவராய் அவர்களை நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அனுப்பினார். அவர்களும் சென்றார்கள். சென்று வந்து இயேசுவிடம் சொன்னார்கள், ஆண்டவரே, இதோ உம்முடைய பெயரால் பேய்கள் எல்லாம் ஓடுகின்றனவே என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு பேய்கள் அஞ்சுகின்றன என்று நீங்கள் மகிழ வேண்டாம், உங்களுடைய பெயர்களெல்லாம் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று மகிழுங்கள் என்று சொன்னார். இயேசுவுக்கு தந்தையினுடைய இறையாட்சி பணியை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஆவல், அந்த ஏக்கம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அந்த 3 ஆண்டுகளும் இறைவனுடைய இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிற ஒரு கடவுளாக அவர் இருந்ததை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். இந்த சூழ்நிலையிலே தான் இயேசு சீடர்களை பார்த்து அவர் கேட்கிறார். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தானே. ஒரு சிலர் சொல்லுவார்கள், வாசகம் எல்லாம் படித்து விட்டு வந்த பிறகு நான் எப்படி படித்தேன் என்று கேட்பார்கள். அவர்களுக்குள் ஒரு ஆசை. ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், என்னை மக்கள் யார் என்று எண்ணுகிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், உங்களை திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள் என்று. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், உங்களை எரேமியா என்று சொல்லுகிறார்கள் என்று. இப்படி இயேசு கேட்கின்ற பொழுது அவர் கேட்கிறார், என்னை நீங்கள் யார் என்று எண்ணுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுதுதான் பேதுரு என்கிறார் ஐயப்பர் மிக அழகாக சொல்லுவார், யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவர். அவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? நீர் மெசியா, வாழும் கடவுளுடைய மகன் என்று சொன்னவுடனே இயேசுவின் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவர், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 18 19 உள்ள இறை வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நான் உனக்கு கூறுகிறேன், உன்னுடைய பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேலே என்னுடைய திருச்சபையை கட்டுவேன், இந்த பாறையின் மேலே இந்த திருச்சபையை கட்டுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே இறையாட்சி பணியை அவர் கட்டுவதற்கு பேதுருவின் மீது முதல் பாப்பரசராக அவர் தேர்ந்தெடுத்த பொழுது அந்த திரு அவையை அவர் கட்டுகிறார். இந்த கட்டுகின்ற பொழுதுதான் இப்படி இயேசுவோடு இருந்து இயேசுவோடைய அன்பை சுவைத்தவர்கள், அவருடைய புதுமையை கண்டு உணர்ந்தவர்கள், அவரோடு பயணித்த சீடர்கள் எல்லாம் அந்த இறையாட்சி பணியினுடைய மேன்மையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அறிந்து கொள்ளாததுனால தான் அவர் செய்த புதுமைகளை எல்லாம் பார்த்தார்கள். அவர் செய்த ஒவ்வொரு புதுமைகளையும் கண்டு உணர்ந்தார்கள். ஆனால் இயேசுவை கைது செய்த பின்பு அனைவருமே ஓடி ஒளிந்தார்கள், பயந்தார்கள். எல்லாருமே ஆண்டவருடைய திருவுளத்திற்கு மாறாக அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்த பிறகு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? மகதலேன் மரியாளுக்கும் எம்மாவுஸ் சென்ற சீடர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்தின பிறகு லூக்கா புஸ்தகத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 24வது அதிகாரம் 49 உள்ள திருவசனத்திலே, என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலே இருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படுவரை இந்நகரிலேயே இருங்கள் என்று சொன்னார். உன்னதத்தினுடைய வல்லமை வர வரைக்கும் நீங்கள் காத்திருங்க என்று சொன்னார்.
பிரியமானவர்களே, இந்த காத்திருப்பு நிகழ்வு தான் ஆண்டவருடைய தாய் அன்னை மரியாளோடு கூட அந்த மேல் வீட்டு அறையிலே ஏற்பட்ட திருத்தூதர்களுக்கு, சீடர்களுக்கு ஏற்பட்ட இறை அனுபவம். இந்த இடத்திலே தான் அன்னையானவள் அந்த திரு அவையை, இறைமகனுடைய இயேசுவினுடைய அந்த இறையாட்சி பணியை, பேதுருவின் மீது கட்டப்பட்ட அந்த திரு அவையை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய, அரவணைக்கக்கூடிய தாயாக இருப்பதை நாம் பார்க்கலாம். திருத்தந்தையினுடைய கூற்றுப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது, தூய ஆவியானவர் வாழும் இடமே திருச்சபை என்று கத்தோலிக்க மறைக்கல்வி ஏடிலே 749 கூறுகிறது. ஆதலால் தான் சீடர்கள் அனைவருமே உன்னத வல்லமையை அந்த மேல் வீட்டு அனுபவத்திலே அன்னை மரியாளோடு, சீடர்களோடு, திருத்தூதர்கள் பணி 1:14 என வாசிக்கின்ற பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்ற அனுபவம், பெந்தகோஸ்தே நாளின் பொழுது கொடுங்காற்றாக, பிளவுண்டு நாவுகளாக ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வருகிறதையும் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே அன்னையானவள் எவ்வளவு அன்பு நிறைந்தவளாக, எவ்வளவு பொறுமை நிறைந்தவளாக, எவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக, எவ்வளவு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தாயாக, இறைவனுடைய இறையாட்சி பணியிலே மீண்டும் அந்த விழுந்து போன சீடர்களை, பயந்திருந்த சீடர்களை ஒருமனப்பட்டு கட்டி அணைத்து செல்லுகின்ற ஒரு தாயாக இருப்பதை நாம் விவிலியத்திலே நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல பேதுருவும் தான் இருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவருடைய தாய் என்ன சொல்லியிருக்கலாம்? ஒரு வேளையே நம்மளுடைய குடும்பத்திலே எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்ம பிள்ளைகளோடு சில பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கலாம். அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டு திடீரென்று நம் பிள்ளைகளை விட்டு விட்டு வந்து விடலாம். அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு ஆபத்திலேயோ அல்லது விபத்திலேயோ சிக்கியிருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? உலக பிரகாரமாக அந்த பிள்ளைகளை பார்த்து, அந்த பெற்றோர்களை பார்த்து சொல்லுவோம், என் பிள்ளையை கூட்டிகிட்டு போனீங்களே, உங்கள் பிள்ளை மட்டும் வந்துட்டானே, என் பிள்ளை அம்போன்னு ஆயிட்டானேன்னு சொல்லுவோம். ஆனால் அன்னை மரியாள் அந்த மேல் வீட்டு அறையிலே 120 சீடர்கள் கூடியிருக்கிறார்கள். பேதுருவும் அங்கே தான் இருக்கிறாரு. பேதுருவை பார்த்து அன்னை மரியாள் எந்த ஒரு குறையும் சொல்லவில்லை, அவர்களை சுட்டி காட்டவில்லை, அவர்களுடைய மனதை காயப்படுத்தவில்லை. அவர்கள் சொல்லியிருந்தால் என்ன பேசி இருந்திருக்கலாம்? மேல் வீட்டு அறையில் என்ன சொல்லியிருக்கலாம்? ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்களே, உன்னுடைய மாமியார் உடல்நலம் குன்றி இருக்கின்ற பொழுது என்ன செய்தார் என் மகன்? எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை செய்து உன்னுடைய மாமியாரை தொட்டு சுகமாக்கினாரே. உன்னுடைய வாழ்க்கை படகுல ஏறி ஆண்ட என்னுடைய மகன் புதுமைகளை செய்து, எவ்வளவு பெரிய புதுமைகளை செய்து மீன்களை உன்னுடைய தேவைகளுக்கு அவர் கொடுத்தாரே. உன்னை மறுரூப மலைக்கு அழைத்து சென்று அந்த இடத்திலே தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினாரே. இப்படிப்பட்ட என்னுடைய மகனை ஒரு பன்னிப்பெண்ணு முன்னாடி நீ மறுதளிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் இவர்கள் கேட்டார்களா? பிரியமானவர்களே, கேட்கவே இல்லை. எவ்வளவு ஒரு சாந்தம், எவ்வளவு ஒரு தாழ்ச்சி, எவ்வளவு ஒரு பொறுமை என்று பாருங்கள். இதுதான் மழலை திரு அவையை கட்டி வளர்த்த தாயாக அந்த இருக்கிறதை நாம் பார்க்கலாம். யாக்கோப்பை பாருங்க, யாக்கோப்பு அந்த இடத்துல தான் இருக்கிறார். யாக்கோப்பை பார்த்து அவங்க என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? ஏன்பா உங்கள் அம்மா என்னுடைய மகனிடத்தில் வந்து என்ன கேட்டாங்க? உன்னுடைய வலது பக்கத்தில் ஒருத்தர், இடது பக்கத்தில் ஒருத்தர், என் பையன் அமரணும்னு சொன்னாங்களே. எவ்வளவு சுயநலமாக என் மகனோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே. என்னுடைய மகனை பிடித்து கொண்டு செல்லும் பொழுது எங்கே போனீங்க நீங்களாம்? இப்போ எந்த முகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க என்று கேட்டிருக்கலாம் இல்லையா? கேட்டாங்களா? இல்லை. இதுதான் பிரியமானவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, திரு அவையானது பல நிலைகளில் உள்ள இறை மக்கள் நம்மளுடைய திரு அவையிலே இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, இறைப்பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, குருத்துவ அருள்பொழிவு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பொதுநிலைகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற திரு அவையாகத்தான் இருப்பதை நாம் பார்க்கலாம். தோமையாரை பார்த்து அன்னை மரியாள் என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? ஏன்பா அவமோடு சாவதற்கும் நான் தயார்னு சொல்லி என் மகனை பார்த்து நீ சொன்னியே. அப்படி இருக்கின்ற பொழுது அவரை கைது செய்த பின்பு ஓடி ஒளிந்து கொண்டு அவருடைய விழாயிலும்ல கையை விட்டாதான் நான் நம்புவேன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா என்று அன்னையானவள் கேட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கேட்டாங்களா? இல்லை. ஏன்னா திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே இறைமகனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய தாயாக கடவுளுடைய தாயானவள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பங்களிலும், நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் சரி, பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனப்பக்குவம் உள்ளவர்கள் தான். இதை ஒவ்வொரு மனப்பக்குவம் உள்ளவர்கள் திருச்சபையிலே நாம் அனைவருமே அங்கத்தினர்களாய் நம்ம இருக்கிறோம்.
அப்போ அங்கத்தினராக இருக்கிற நாம இன்றைக்கு பல நிலைகளிலே பல செயல்பாடுகளை நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் திரு அவையாவும் சரி, ஆண்டவருடைய தாயானவளும் சரி, நம்மை அனைவரையும் அரவணைத்து நம்மளுடைய குறைகளை பார்க்காமல் நிறைவை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய மாட்சியை, இறையாட்சி பணியை, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவருடைய கொடைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, கனிகளை கொடுத்து நம்மை ஒவ்வொருவரையும் இறை மாட்சிமையிலே, இறை வல்லமையிலே, இறையாட்சியின் பணியிலே நம்மை வளர்த்தெடுக்கின்றவர்களாக கடவுளுடைய தாய் இருப்பதை நாம் பார்க்கலாம். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் மீட்பின் நற்செய்தி என்கிற அறிவிப்பு சுற்றுமுடலிலே அவர் சொல்லுவார், இயேசு அருளிய போதிக்கும் பணியை ஆற்றலோடு செய்யக்கூடிய தகுதியையும் சக்தியையும் தைரியத்தையும் வேண்டுமென்றால் இயேசுவினுடைய விண்ணேற்பிற்கு பிறகு எப்படி சீடர்கள் அன்னை மரியாளோடு இணைந்து அந்த மேல் வீட்டு அறையினுடைய தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றார்களோ அப்படி பெறுகின்ற பொழுதுதான் நாம் இறையாட்சி பணியிலே திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு நாம் பயன்படுவோம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய சூழ்நிலையிலும் சரி, நம்மளுடைய குடும்பங்களிலும் சரி, நம்மளுடைய பணிதளங்களிலும் சரி, பங்குதளங்களிலும் சரி, அன்பியங்களிலும் சரி, பல நிலைகளில் உள்ளவர்கள் இருப்பார்கள். நம் கடவுளுடைய தாயினுடைய பிள்ளைகள் அல்லவா, இயேசுவினுடைய பிள்ளைகள் அல்லவா? அப்போ இயேசுவினுடைய மனநிலை, அன்னை மரியாளுடைய மனநிலை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய கொடைகளை, நம்மளுடைய தாளத்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இதை தான் அன்னையானவள் இந்த உலகத்திலே செய்தாள். நீங்கள் பரிசுத்த திருவிவிலியத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கொலேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 15, 18, 19 அவர் கட்புலனாகாத கடவுளுடைய சாயல், படைப்பு அனைத்திலும் தலைபேறு என்று சொல்கிறார். திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே, எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவருள் அவர் தலைமை பேர் ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். முழு நிறைவும் அன்னை மரியாளுக்குள், இறைவனுக்குள் குடிகொள்ளுவதற்கு கடவுள் திருவுளம் கொண்டார். அப்போ கடவுள் திருவுளம் கொண்டதை நிறைவேற்றுகிற தாயாக அன்னையானவள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ அன்னையானவள் இன்றைக்கு நம்மளுடைய ஒவ்வொருடைய குடும்பங்களையும் அவர் கட்டி எழுப்ப விரும்புகிறாள். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகாத கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், மருமகள் இருக்கலாம், நாத்தனார்கள் இருக்கலாம். அன்றைக்கி நீங்கள் வேதனைப்படுகிறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் கடவுளுடைய தாயினிடத்திலே உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, ஒவ்வொரு மனநிலை உள்ளவர்கள் தாயே இதோ இந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள், திருச்சபையில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், எப்படி ஆதி திருத்துதர்கள் அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு மனநிலையில் இருக்கின்ற பொழுது அவர்களை கட்டி அணைத்து இறை அனுபவத்தை கொடுத்து இறையாட்சியினுடைய பணியிலே, திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே அவர்கள் பங்கெடுத்தார்களோ அதே போல எங்களுடைய குடும்பம் பங்கு சமூகத்திற்கும் இதோ தல திருச்சபைக்கும் ஒரு இணைந்து பணியாற்றுகிற ஒரு குடும்பமாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும் தாயே என்று சொல்லி அந்த தாயை நோக்கி நீங்கள் மன்றாடுகிற பொழுது கடவுளுடைய ஆசீர் உங்களுடைய குடும்பத்திலே வரும். உடைந்து போன உங்களுடைய குடும்பங்களையும் கடவுளுடைய தாயானவள் பாதுகாப்பாள். கடவுளுடைய தாயானவள் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவாள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கக்கூடிய தாயாக எப்படி மழலை திரு அவையை அவள் கட்டி காத்தாளோ, மழலை திரு அவைக்கு விரோதமாக எத்தனை சாம்ராஜ்யங்கள் எழுந்த பொழுதும் அந்த சாம்ராஜ்யங்களையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் திருத்தந்தையர்கள், திருத்தூதர்கள், புனிதர்கள் எப்படியாக அன்னை மரியாளின் வழியாக பெற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவருடைய இறை அனுபவத்தை அனுபவித்தார்களோ, அதே போல நம்மளுடைய குடும்பம் மாற வேண்டும் என்றால் மழலை திரு அவையை வளர்த்த அன்னையினுடைய பாதத்திலே நம்மளுடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய வல்லமை கடந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் முக்தி பேறு பெற்ற பர்த்தலோ லோங்கோ எண்ணக்கூடியவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1841 ஆண்டு இத்தாலியிலே அவர் போப்பே என்கிற ஊரிலே ஒரு கத்தோலிக்க விசுவாச குடும்பத்திலே பிறந்தவர். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்து வருகிறார். அவர் வளர்ந்து வருகின்ற பொழுது கல்லூரி படிப்புக்கு அவர் செல்லுகின்ற பொழுது அந்த காலகட்டத்திலே 18வது 19வது நூற்றாண்டிலெல்லாம் திருச்சபைக்கு விரோதமாக, திருத்தந்தை பாப்பரசருக்கு விரோதமாக பல குழுக்கள் எழும்பி போராட்டங்களை செய்கிறார்கள். தவறான தப்பறை கொள்கைகளெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த தப்பறை கொள்கையிலே இவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவர் ஈடுபட்டது மட்டுமல்ல, சாத்தான் சபையினுடைய குழுவினிலும் போய் சேர்ந்து விடுகிறார். அங்கு சென்று மந்திரவாதங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுகிறார்.
இறந்த ஆவிகளிடத்திலெல்லாம் குறி கேட்டுக்கொண்டு இறந்த ஆவிகளை வரவழைத்து அவர்களிடத்தில் பேசக்கூடியவராய் இந்த பர்த்தலோ லோங்கோ என்னக்கூடிய முக்தி பெற பெற்றவர் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது ஆவிகளை வர வைத்து இவர் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு முறை இவருடைய அப்பாவியினுடைய ஆவி வருகிறது. இவருடைய அப்பாவினுடைய ஆவி வருகின்ற பொழுது அது சொல்லுகிறது, அப்பா இதோ நான் விண்ணுலகமே செல்லவில்லை, நான் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறேன், எனக்காக ஒரு திருப்பலியை நீ ஒப்பு கொடுப்பாயா என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்தில் கேட்கின்ற பொழுது இவர் என்ன செய்கிறார் என்றார், இவர் ஏற்கனவே சாத்தானுடைய அந்த உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருக்கிறாரே, என்ன செய்கிறார், அப்பா கேட்டாரே ஆவி கேட்டதே என்று சொல்லி ஒரு குருவானரிடம் சென்று அங்கு திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து விட்டு அவர் வரும்பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு பயம் வருகிறது, ஒரு மரண இருள் அவரை கவுகிறது. அப்பாவினுடைய ஆன்மா இன்றைக்கு இளைப்பாறல் அடையாமல் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதே, நான் சாத்தான்களை எல்லாம் வர வைத்து இறந்த ஆவிகளிடையெல்லாம் குறிகேட்டு கொண்டிருக்கிறேனே, ஒருவேளை நான் மரித்தால் என்னுடைய நிலை என்னவாகும் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. இந்த பயம் என்ன ஆரம்பிக்கிறது என்றால், யோவான் 10:10 ஆண்டவர் இயேசு சொல்லுவாரே, திருடன் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் என்று வேறு எதற்கும் வரவில்லை. இந்த பய உணர்வு அவருக்குள்ளே ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தி தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிறது, அவரை தற்கொலை முயற்சிக்கு தூண்டுகிறது, அவர் தற்கொலைக்கு முயல்கிறார். அந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர் பாதுகாக்கப்படுகின்ற பொழுதுதான் அவர் பயந்து கொண்டு ஒரு அருட்தந்தையரை சந்திக்கின்ற பொழுது நடந்த காரியங்களையெல்லாம் அவர் சொல்லி அழுகிறார். அப்பொழுது அருட்தந்தையர் சொல்லுகிறார், அவருக்கு பாவ ஒப்புரவு அருள் அடையாளத்தை கொடுத்து விட்டு நீ அன்னையினுடைய பாதுகாப்பிலே இருக்க வேண்டும். எப்படியாக அன்னை மரியாளானவள் டோமினிக்கு மூலியமாக அந்த ஜபமாலையை கொடுத்த பொழுது அந்த பல தீய பிடிவுகளிலே இருந்து தீய கொள்கையிலே இருந்து மக்கள் மனமாறினார்களோ, அதே போல தீமையின் பிடியிலே இருந்து உன்னை பாதுகாக்க உனக்கு ஆயுதமாக இருப்பது ஜபமாலை, அன்னையினுடைய உதவியை நாடு என்று சொன்ன பொழுது அவருடைய ஊரில் ஒரு சிற்றாலயம் இருக்கிறது. அந்த சிற்றாலயத்திலே அன்னை மரியாளுடைய பக்தியை, ஜபமாலை பக்தியை மக்களுக்கு சொல்கிறார். ஏனென்றால் இவருடைய நம்பிக்கையாலேயே பல பேர் சாத்தானுடைய சபையிலே போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்களை எல்லாம் மீண்டும் மனமாற்றம் அடைய செய்து அவர்களை அழைத்து அன்னையின் பாதத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை ஜெபித்து இறைவன் பால் அவர்களை கொண்டு வருகின்ற பொழுதுதான் பிரியமானவர்களே அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், அக்டோபர் 5ஆம் தேதி இறந்து விடுகிறார். அப்பொழுது அவருடைய அடக்க ஆராதனை எப்போ தெரியுமா நடக்கிறது, அக்டோபர் 7ஆம் தேதி அன்னை மரியாளுடைய ஜபமாலை அன்னையினுடைய விழாவிலே தான் அவருடைய அடக்க ஆராதனை நடைபெறுகிறது. அப்போ நடக்கின்ற பொழுது புனித 2ஆம் ஜான் பால் அவருக்கு முக்தி பேறு பற்றும் 1980 ஆண்டு கொடுக்கிறார். அப்பொழுது கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், இந்த பார்த்தோலோங்கோ ஜபமாலையினுடைய சேவகனாய் அவர் இருக்கிறார், ஜபமாலையினுடைய திருத்தூதனாய் இருக்கிறார், அன்னையினுடைய பாதுகாப்பிலே இருந்து அநேக மக்களை பாவத்திலே இருந்தும் நரக நெருப்பிலே இருந்தும் மீட்டெடுக்கக்கூடிய போர் சேவகனாய் இருக்கிறார் என்று இந்த முக்தி பேறு பெற்ற பர்த்தலோ லோங்கோ என்கிறவரை பற்றி மிக பெருமையாக புனிதராக உயர்த்தப்பட்ட திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதல்ல, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அன்னையிடம் நாம் செல்லும் பொழுது நமக்காக பரிந்து பேசி மழலை திரு அவையில் மீண்டும் நம்மளை இணைத்து புத்துணர் பெறச் செய்து திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு நம்மை ஒவ்வொருவரையும் பாடுபட வைக்கின்ற ஒரு தாயாக அன்னையானவள் இருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, தன் மகனுடைய மீட்பு திட்டத்திலே அன்னையானவள் குறையுள்ள சீடர்களை அரவணைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இறைவனுடைய நிறைவான அந்த இரக்கத்தையும் அந்த நோக்கத்தையும் அந்த மீட்பினுடைய அருளையும் திரு அவையின் வழியாக பொழிந்து நம் ஒவ்வொருவரையும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு பாதுகாக்கிற ஒரு தாயாக இருப்பதை நாம் பார்க்கலாம். புனித தொன் போஸ்கோவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவரிடத்தில் கனவின் வழியாகத்தான் பேசுவார். 1862 ஆண்டு மே திங்கள் 30ஆம் தேதி அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவு எப்படிப்பட்ட ஒரு கனவு என்றால், ஒரு மாபெரும் கடல் இருக்கிறது, அந்த கடலிலே கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் அனைவருமே அதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொன் போஸ்கோ ஒரு பாறையின் மேலே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருப்பதைப் போல் அந்த கனவிலே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே கடற்கொள்ளையர்கள் எல்லாம் என்ன செய்ய வருகிறார்கள் என்றால், திரு அவையினுடைய எதிரிகள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இந்த கப்பலை அவர்கள் சேதப்படுத்த வருகிறார்கள். அந்த சேதப்படுத்த வருகின்ற பொழுது பிரியமானவர்களே, அந்த இடத்துல 2 பெரும் தூண்கள் இருப்பதை தொன் போஸ்கோ கனவிலே காண்கிறார்.
அந்த இருபெரும் தூண்களிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு தூணிலே விசுவாசிகளுடைய மீட்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது, மற்றொரு தூணிலே கிறிஸ்தவர்களுடைய சகாயம் என்று அன்னை மரியாளுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி விரோதிகள் எல்லாம் அதை போரிட்டு கொண்டு அந்த கப்பலை அழிக்க நினைக்கின்ற பொழுது திருத்தந்தை என்ன செய்கிறார், அந்த கப்பலை என்ன செய்கிறார் என்றால் இரு தூண்களுக்கும் இடையே இணைத்து கட்டி நினைக்கின்ற பொழுது அந்த தீயவர்களால் அந்த திருத்தந்தை தாக்கப்படுகிறார், கடலிலே விழுந்து விடுகிறார், மடிந்து விடுகிறார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு திருத்தந்தை தோன்றுவதை don bosco கனவிலே பார்க்கிறார். அவர் அன்னை மரியாளின் மீதும் ஆண்டவரின் மீதும் விசுவாச நம்பிக்கையோடு மீண்டுமாக அந்த கப்பலுடைய பயணத்தை அவர் தொடர்கிறதை பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில தான் பிரியமானவர்களே புயல் நின்று விடுகிறது. திரு அவையினுடைய எதிரிகள் எல்லாம் பயந்து ஓடி போய் விடுகிறதை don bosco பார்க்கிறார். ஆதலால் தான் அவர் அடிக்கடி சொல்வார், திருச்சபைக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் தேவ நற்கருணையினுடைய சந்திப்பு நம் ஒவ்வொருவருக்கு இருந்தாலும், அன்னை மரியாவின் மீது நம் பற்றுக்கொண்டதினால் நாம் ஜபமாலை சொல்லுகிறதினாலும் தான் திருச்சபைக்கு விரோதமாக வருகிற தீமைகளிலே இருந்து நாம் திரு அவையை பாதுகாக்க முடியும் என்று. அப்போ திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக அன்னை மரியாளினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த ஜபமாலையினுடைய பக்தியிலே அன்னையினுடைய அரவணைப்பிலே நாம் இருந்தோம் என்றால் திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த தீமைகளும் எழும்பாமல் இருக்கும். பிரியமானவர்களே, திருத்தந்தை 12ஆம் பயஸ் 1947 ஆண்டு திருமடல் எண் 110 மிக அழகாக சொல்லுவார், தூய ஆவியானவர் இறங்கி வந்து அன்னை மரியாளுடைய வழியாக ஏராளமான அருள் வளங்களை திருச்சபைக்கு அவர்கள் பொழிந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய முகத்தை அவர் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தல ஆர்வத்திலே நம்ம ஒவ்வொருவருமே மரியாயின் உதவியை இன்றி தெய்வீக நெருப்பு மனித உள்ளங்களிலே ஒரு நாளும் கொழுந்து விட்டு எரிய முடியாது. அன்னையோடு நாம் இணைந்திருந்தோம் என்றால் அந்த இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், மேல் வீட்டு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம், இறைவனுடைய இறையாட்சி பணியிலே இணைந்து பயணிப்போம் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு மழலை திரு அவையை வளர்க்கக்கூடிய அன்னையின் பிள்ளையாய் இருக்கிற நாம, இந்த திரு அவையினுடைய அங்கத்தினர்களாய் இருக்கிற நாம, திருச்சபையில் அநேக குறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த குறைகளை பார்க்காமல் நிறைவான இயேசுவை பாருங்கள், நிறைவான அன்னை மரியாளை பாருங்கள், நிறைவான ஆசீர்வாதங்களை அருட்சாதனங்களை நமக்கு கொடுத்த திருச்சபையை பாருங்கள். அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக நீங்களும் நானும் உழைக்கின்ற பொழுது, பாடுபடுகின்ற பொழுது அன்னையோடு இணைந்து இறையாட்சி பணியை நாமும் இணைந்து கட்டுகிறோம். நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக பங்கெடுக்கக்கூடிய இறை மக்களாக இவர்களை நீ உருவாக்கி உருமாற்றம் செய்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாயானவளை இந்த உலகத்திலே அன்னையானவளை எங்களுக்கு தந்தீர். அந்த அன்னையின் வழியாக ஆண்டவரே எண்ணற்ற நன்மைகளையும் புதுமைகளையும் இவ்வுலகிலே மாந்தர்களாய் இருக்கிற நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சீடர்களிடம் இருந்த அந்த குறைவுகளை பார்க்காமல் அரவணைத்து இறைய ஆட்சியினுடைய மகிமையிலே இறையாட்சியினுடைய பணியிலே அரவணைத்து செல்கின்ற அந்த தாயை போல எங்களுடைய குடும்பங்களிலும் இறையாட்சி பணியை, குடும்பங்களிலே இருக்கிற குறைவுகளை நாங்கள் பார்க்காமல் குடும்பங்களிலே இருக்கிறவர்களை அரவணைத்து திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய வரங்கள், கொடைகள், தாளத்துகளை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அந்த தாயானவள் எங்கள் குடும்பத்திற்காக மன்றாடுகிற பொழுது, பரிந்து பேசுகிற பொழுது அந்த ஜெபம் தூபத்தை போல உம்முடைய இறை சமூகத்திற்கு வரட்டும். எல்லா விதமான தீமைகளிலே இருந்தும், துன்பங்களிலே இருந்தும், கொள்ளை நோய்களிலே இருந்தும் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி ஹானி ரைமன், திருமதி மேரி பிரான்சிஸ், திருமதி மேரி ரிபிச் ஜான்சன், திருமதி பன்னீர் நிர்மலா, திருமதி நான்சி தீனதயாளன், திருமதி செர்வின் ராஜ், இந்த குடும்பத்தை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மழலை திரு அவையை வளர்த்த அன்னை மரியாளுடைய இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் குடும்பங்களில் இருக்கிற குறைவுகளெல்லாம் நிறைவாகி இந்த செய்தியின் வழியாக அவர்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக பயன்பட உதவி செய்தருளும். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். யாவருமே மேரிய மாதாவை கண்டு வணங்கின
பூ